வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் பழுது நீக்கும் பராமரிப்பு மையம் அமைக்க வந்து ரூ. 4 லட்சம் வந்து மானியம் தராங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் மிஷின் அண்ட் சோலார் பம்ப் செட்டு சர்வீஸ் சென்டர் அமைக்க வந்து 4 லட்சம் மானியம் தராங்க. இது வந்து வேலைவாய்ப்பற்றவர்களுக்காக மிக அருமையான ஸ்கீம் கூட சொல்லலாம். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் வந்து குறிப்பா கிராமப்புற இளைஞர்கள் வந்து இந்த ஸ்கீம் மூலியமா வந்து புதுசாக தொழில் தொடங்கலாம். வாங்க இந்த வீடியோவில் இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன, பயன்கள் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, எங்கே அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இன்னும் மேலும் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டானது. வெல்கம் டு தடைகளையுடைய சரித்திரம்படை. இந்த ஸ்கீமை யார் மூலியமாக செயல்படுத்துறாங்கன்னா வேளாண்மை பொறியியல் துறை அவங்க மூலியமாக தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்று, வேளாண் பணிகள் வந்து குறித்த காலத்தில் வந்து எவ்வித இடையூறு இல்லாமல் தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்து இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து கிராமப்புற இளைஞர்களும் வேலை வாய்ப்பு உருவாக்குறது இந்த ஸ்கீமோட முக்கியமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் வந்து நகரங்களுக்கு வேலை வாய்ப்பை தேடி போகிறத வந்து குறைக்கிறது தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எவ்வளோ மானியம் தராங்கன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து அதிகபட்சமாக உங்கள் திட்ட மதிப்பில் வந்து 50% மானியம் தராங்க. அல்லது வந்து மேக்சிமம் வந்து ரூ. 4 லட்சம் வரைக்கும் மானியம் தராங்க. உங்கள் திட்ட மதிப்பில் 50% அல்லது வந்து அதிகபட்சமாக 4 லட்சம் வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கு வந்து மானியம் தராங்க. நெக்ஸ்ட் வாங்க யார் யார் எவ்வளோ மானியம் தர பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து 50% மானியத்தில் வந்து ஒன்றிய அரசு வந்து அதில் 60% மானியம் தரும். அதுவே வந்து மாநில அரசு வந்து 40% மானியம் தரும். இந்த ஸ்கீம் வந்து எந்தெந்த பகுதிக்கு எலிஜிபிள்னா சென்னை தவிர வந்து அனைத்து மாவட்டங்களும் இந்த ஸ்கீம் எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு வந்து என்ன கல்வித்தொகைன்னு பார்ப்பாங்க. ஒன்று வேளாண் பொறியியல், இயந்திர பொறியியல் அல்லது வந்து ஆட்டோமொபைல் பொறியியல் வந்து பட்டப்படிப்பு இல்லைன்னா வந்து பட்டய படிப்பு முடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு தேவையான கல்வி தொகுதிகள். இதெல்லாம் வந்து நீங்கள் ஏதாவது முடிச்சிருக்கணும். என்னன்னா வேளாண் பொறியியல், இயந்திர பொறியியல், ஆட்டோமொபைல் பொறியியல் வந்து பட்டய படிப்பு இல்லைன்னா பட்டதாரி படிப்பு வந்து படிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீம் மூலியமா வந்து என்னென்ன தொழில் தொடங்க பார்க்கலாங்க. இந்த ஸ்கீம் மூலியமா வந்து வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் பழுது நீக்கும் மையம் மற்றும் பராமரிக்கும் மையம் வந்து அமைச்சிக்கலாம். அதாவது அக்ரிகல்ச்சர் மிஷின்ஸ் மற்றும் சோலார் பம்ப் செட்டுகள் சர்வீஸ் சென்டர் வந்து இந்த ஸ்கீம் மூலியமா அமைச்சிக்கலாம். வேற எந்த தொழிலும் இந்த ஸ்கீம் மூலியமா தொடங்க முடியாது. நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எங்க போய் அப்ளை பண்ணலாம் வாங்க. உங்க ஊருக்கு அருகில் உள்ள வருவாய் கோட்டத்தில் உள்ள உதவி செயற்பொறியாளர் வேளாண் பொறியியல் துறை அவங்க போய் கனெக்ட் பண்ணா இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எங்கன்னா ஊருக்கு அருகில் உள்ள வருவாய் கோட்டத்தில் உள்ள உதவி செயல் பொறியாளர் வேளாண் பொறியியல் துறை அவங்க போய் கனெக்ட் பண்ணா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஸ்கீமுக்கு ஏதோ டவுட்னா அவங்களே கேட்டால் வந்து A to Z சொல்லுவாங்க. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உனக்குன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.